தேங்க்யூ சார். அற்புதமா தேங்க்யூ. உங்களோட ஸ்பீச் இருந்துச்சு. எம்சி அருமையா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணி, கோயம்புத்தூர்லேருந்து கனெக்ட் ஆயிருக்கேங்க. எல்லோருக்கும் புதுசா நிறைய பேர் வந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து உங்களை இழுத்துட்டு வந்திருக்கலாம், இல்ல சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கலாம். நீங்க இழுத்துட்டு வந்திருந்தாலும் சரி, நீங்களா கம்பல் பண்ணி உள்ள வந்து உட்கார்ந்துருந்தாலும் சரி, அடுத்த ஒரு 20 நிமிஷம் தான் இந்த பிளான் நான் சொல்ல போறேன். இந்த 20 நிமிஷம் வந்து உங்களோட காதுகள் இங்க வைங்க. உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லா பிரச்சனையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் காதுகள் இங்க கொடுத்து கேளுங்க. இந்த 20 நிமிடம் உங்களோட மனசு இங்க இருக்கட்டும், சரிங்களா? உங்களோட மனசு தான் மெயின். மனசும் காது இங்க இருக்கும்போது இங்க என்ன வகையான வருமானம் வருது, நம்ம எப்படியெல்லாம் இதுல வந்து ஏர்ன் பண்ண முடியுங்கிறது நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னை பத்தி நான் சொல்லிக்கிறேன். முதல்ல நான் வந்து கடந்த 5 வருஷமா வந்து மெடிக்கல் ரெப்பா இருந்தேன். அதுக்கப்புறம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்கு. இதுல அப்படின்னா எல்லா ஃபீல்டும் நான் பார்த்துட்டேங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பார்த்தாச்சு, ப்ராடக்ட் பேஸ்டு, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட், டொனேஷன் கான்செப்ட் நிறைய பண்ணியிருக்கேன். எதுலையுமே நம்ம சம்பாதிக்க முடியல. சில லட்சங்கள் மட்டுமே என்னால் சம்பாதிக்க முடிஞ்சது. ஆனா இழந்தது என்னமோ 2 கோடிக்கு மேல வந்து இழந்திருக்கேன், சரிங்களா? ஆனா எனக்கு வந்து இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்தவர் வந்து, எனக்கு இந்த வருமான வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, வாழ்க்கை, எனக்கு இந்த அருமையான வாழ்க்கை கொடுத்தவர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் சாய் சங்கர். அவருக்கு நான் வந்து கோடானா கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், சரிங்களா? அவர் வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நான் அவருக்கு வந்து கால் பண்ணேன். அப்ப அவர் சொன்னது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, நல்லா இருக்கும் அப்படின்னாரு. நான் நிறைய பக்கம் காசு இழந்ததுனால எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த டைம்ல வந்து ஜூம் மீட்டிங் சிறப்பாக நடந்துட்டு இருந்தது. அப்போ 100 பேர் தான் இருந்த மீட்டிங் தான் இருந்தது. அப்போ 1000 பண்ணிட்டாங்க, 1000 வாங்கிட்டாங்க. அப்போ வந்து நம்ம நிறுவனம் நடத்துறவங்க பாத்தீங்கன்னா மெயினா 100 தான் இருந்தது. அந்த 100 வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 2 டைம் 3 டைம் நடத்துவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஃபில் ஆயிட்டே இருந்துச்சுங்க. எனக்கே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம வரவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணேன்னா, 5 நிமிஷம் முன்னாடியே வந்துருவேன். அப்படியெல்லாம் வந்து மீட்டிங் பார்த்து எல்லாம் பேசுறது புரிஞ்சு, சரி ரைட், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இந்த பிளான்லாம் பார்த்தேன். மித்தது மாதிரி இது இல்லைன்னு நான் தெரிஞ்சுட்டேங்க. அதனால முழுக்க நம்பிக்கையோட செல்வராஜ் சார் சொன்ன மாதிரி நான் ஃபுல்லா நம்பினேன். நம்பிக்கையின் விளைவு தான் இங்க வந்து உங்களை முன்னாடி வந்து கிளாஸ் எடுக்கிறேன், சரிங்களா? இதே மாதிரி நீங்க புதுசா வந்திருக்கலாம். நீங்களும் நாளைக்கு நம்பி இதுல நம்பி கை வச்சு உள்ள வரும்போது நாளைக்கு நீங்களும் என்ன மாதிரி வந்து கிளாஸ் எடுப்பீங்க. அதுக்கு 100% நான் கேரண்டி தரேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பிளான்குள்ள போலாங்க, சரிங்களா? வெல்கம்ஸ் பிபிஏ ஸ்பீட் கேஷ், வெல்கம்ஸ் டு யூ ஆல். பிபிஏ ஸ்பீட் கேஷ்னா என்ன அப்படின்னா, பிபிஏ அப்படின்னா உங்களுக்கு வந்து பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல், சரிங்களா? ஸ்பீட் கேஷ்னு உங்களுக்கு தெரியும், விரைவு பணம். பணம் வந்து விரைவா வர்றதுக்கு பேரு தான் ஸ்பீட் கேஷ்னு வச்சிருக்காங்க நேம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுல என்ன சார் நான் பண்ணணும், எனக்கு என்ன சார் வேலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல வந்து முகம் தெரியாத நபருக்கு ஒரே ஒரு முறை நீங்க 1000 ரூபாய் டொனேஷன் கொடுக்க வேண்டும், சரிங்களா? ஒரு தடவை தான், ஒரே டைம் நீங்க டொனேஷன் கொடுக்குறீங்க. சார் இதுல வந்து நான் என்னவா சார் இருப்பேன், இதுல வந்து மேனேஜரா இருப்பேனா இல்ல வேலைக்கு இருப்பேனா சார், என்னோட பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு முதலாளி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பி யுவர் ஓன் பாஸ். நீங்க ஒரு ஓனரா தான், ஒரு முதலாளியா தான் இங்க உள்ள வரீங்க. நீங்க தொழிலாளியோ எங்கேயும் எம்ப்ளாயி கிடையாது, சரிங்களா? நீங்க ஒரு ஓனரா இங்க இணையறீங்க. அதுக்கு உண்டான ரூபாய் வந்து எவ்வளவு செலுத்திருக்கீங்க? 1000 ரூபாய். அது வந்து நிறுவனத்துக்கு செலுத்தல, எனக்கு செலுத்தல, சரிங்களா? முகம் தெரியாத நபருக்கு ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் கொடுத்து உள்ள இணைஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இப்ப வந்து என்னன்னா, இது வந்து எப்படி வந்து அடுத்த பிளானோட இது டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நிறைய பிளான்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு. அதோட நமக்கு என்ன, இந்த கான்செப்டுக்கு அந்த கான்செப்டுக்கு என்ன டிஃபரன்ஸுங்கிறது நீங்க கிளியரா அதை புரிஞ்சுக்கலாம். இது வந்து கம்பெனி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு ஓனர் வேற யாரும் நம்மளை வந்து நடத்துறாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஆபீஸ் கிடையாது நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆபீஸ் இருந்தாதான் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். அதனால ஆபீஸ் கிடையாது. சர்வீஸ் சார்ஜஸ் நீங்க நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்துருப்பீங்க. அங்க வந்து 10%, 12%, 15, 20% சர்வீஸ் சார்ஜஸ் வாங்குவாங்க, சரிங்களா? ஏன்னா அது கம்பெனி, சரிங்களா? கம்பெனி இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும், இபி பில் கட்டணும், சேலரி எல்லாம் கொடுக்கணும். அதனால உங்ககிட்ட 20% வரைக்கும் வாங்குவாங்க. இங்க எந்த வித சர்வீஸ் சார்ஜ் கிடையாது,
சரி சரி, வேற என்ன சார் இது, இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. சரிங்களா? சரி சார், இதுல ரினியூவல் ஏதாவது இருக்கா? நான் 3 மாசம் ஒருக்கா என்னோட ஐடி வந்து ரினியூ பண்ணிக்கணுமா, அல்லது 6 மாசம் ஒருக்கா பண்ணிக்கணுமா, இல்ல இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, ரினியூவல் கிடையாது. சரிங்களா? வேற என்ன சார் இது, எது கேட்டாலும் கிடையாது கிடையாதுங்கிறீங்க, என்ன சார் இது, என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஆள் பிடிக்கிற வேலையோ இல்ல வந்து ஏதோ பொருள் பாருங்க, நோ ப்ராடக்ட், இது ப்ராடக்ட் எதுவும் கிடையாது. நம்ம வந்து ஏதோ பொருள் வாங்குறது விற்கிறது, டார்கெட்டு, பைனரி, பேர் மேட்சிங், அந்த மாதிரி எந்த இதுவுமே இதுல கிடையாது நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இது என்ன சார் இது, என்னதான் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது நண்பர்களே. இதுல என்ன பண்ணணும்னு கிளியரா சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து 100% டிரான்ஸ்பரன்சி, அதாவது இந்த சிஸ்டம் வந்து 100% டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இது வந்து ஒரு கம்பெனி கிடையாது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து தனியா இயங்குது. 100% டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு எத்தனை என்ட்ரி வந்திருக்கு, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, சரிங்க, ஃபியூச்சர் பெனிஃபிட் எப்படி இருக்கு, இனி என்னெல்லாம் பண்ண போறோங்கிறது வந்து அடுத்த நாள் காலை 4:30 மணிக்கு இதே லிங்க் டச் பண்ணி வாங்க, நீ நடந்த எல்லா விஷயம் கத்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். யாருக்கு எத்தனை ரவுண்ட் வந்திருக்கு, என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் இதுல வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை எல்லாமே இதுல டிரான்ஸ்பரண்டா அவங்க கொடுக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து ஆட்கள் யாரும் வேலைக்கு இல்லை, 100% சிஸ்டம் ஒர்க். சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யுது. ஆட்கள் வந்து உட்கார்ந்து யாரும் வேலை செய்யறது இல்லை. அதனால புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 100% பேமெண்ட், நான் சொன்ன மாதிரி 1%, 5%, 10% எது டிடெக்ஷன் ஆகாது. உங்களுக்கு வர வேண்டிய தொகை முழுதாக உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். 100% பேமெண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா P2P மெத்தட் அப்படின்னா பியர் டு பியர், பீப்புள் டு பீப்புள் மெத்தட். டைரக்டா நீங்க ஒருத்தருக்கு வந்து ரூபாய் செலுத்துறீங்க, நன்கொடையா கொடுக்குறீங்க, அவர் வந்து உங்களுக்கு நன்கொடையா கொடுக்குறாரு. இதுதான் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டைரக்டா பிசினஸ் பிளான்குள்ள போகலாம் நண்பர்களே. ஸ்பீட் கேஷ், பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் பிசினஸ் பிளான், கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப் அப்படின்னா அதோட நம்மளோட தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உதவி கொடுக்குறீங்க, மீண்டும் மீண்டும் உதவி பெறுறீங்க, இப்ப பெறுகிறீர்கள். அதுதான் நம்மளோட தாரக மந்திரமா இருக்கு. சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் உதவி செஞ்சு உள்ள வர்றீங்க, முகம் தெரியாத நபருக்கு அந்த 1000 ரூபாய் வந்து போய் சேருது. அதனால நீங்க உள்ள வந்து என்ட்ரி ஆயிடுறீங்க. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிஸ்டம் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அதாவது ஒருத்தர் கீழே ஒருத்தர் தான் பேமெண்ட் வரும். சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1,01,000 ஆளா ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாலும் அவருக்கும் ஒரு 15 நாள் 1 மந்த்க்குள்ள ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வருதுன்னா கண்டிப்பா வரும். இல்ல 1,01,00,000 ஒரு ஆள் வராரு, உள்ள ஜாயின் பண்றாரு, அவருக்கும் இதே மாதிரி அவருக்கு பேமெண்ட் இருக்குங்க. அதுதான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சிஸ்டம் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல இது செயல்படுது. எப்படின்னா 2, 4, 8, 16 நண்பர்கள், அவ்வளவுதான். மித்த சிஸ்டம் மாதிரி 10 லெவலுங்க, 15 லெவலுங்க, 20 லெவலுங்க அப்படிலாம் எந்த இதுவுமே கிடையாது இதுல. அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. 4 லெவல் தான். சரிங்களா? அது வந்து நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நபர்கள் முதல் லெவல்ல வந்து நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது 2 பேர் வந்து 2 நபர்கள் உங்களுக்கு தலா 1000 ரூபாய் அனுப்புவாங்க. அப்போ உங்களுக்கு 2000 ரூபாய் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. 2000 ரிசீவ் பண்ணும்போது நீங்க வந்து 1500 ரூபாய் வந்து நீங்க சென்ட் பண்ணணும். அதுலயே உங்களுக்கு இருக்கும் யாருக்கு அனுப்பணும். அதாவது 2000 ரூபாய் ஒட்டுக்கா வராது நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் வரும். அந்த 1000 ரூபாயில நீங்க 750 ரூபாய் வந்து நீங்க சென்ட் ஹெல்ப் போனீங்கன்னா யாருக்கு அனுப்பணும்னு சிஸ்டம் சொல்லும். சிஸ்டம் யாருக்கு அனுப்ப சொல்லுதோ அவங்களுக்கு நீங்க அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ 250 ரூபாய் நீங்க ப்ராஃபிட் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி அதை அனுப்பிச்ச அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு 1000 வரும். அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி அதுலயும் வந்து 750 யாருக்கு அனுப்பணும்னு சிஸ்டம் சொல்லும். அதே மாதிரி நீங்க 750 அனுப்பிச்சிடுறீங்க. 250 டோட்டலா நிகர லாபம் 500 ரூபாய். இது நீங்க உங்க உழைப்புக்கு உண்டான ஊதியம் சிஸ்டம் கொடுத்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட், வெரி குட். 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா 4 நபர்கள் தலா 1500 அனுப்புவாங்க. அப்போ உங்களுக்கு 6000 ரூபாய் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. 6000 ரிசீவ் பண்ணும்போது நீங்க அடுத்த அப்கிரேடுக்கு வந்து 2500 ரூபாய் நீங்க அப்கிரேட் பண்ண வேண்டிய வரும். கண்டிப்பா நீங்க அப்கிரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க நண்பர்களே, இந்த குளோனிங் ஐடிங்கிறது முக்கியமான விஷயம். எல்லாருமே இந்த இது கவனிங்க. இதுல 1000 ரூபாய் போட்டிருக்கு. இந்த 1000 ரூபாய் வந்து குளோனிங் ஐடினா என்ன சார் அப்படின்னா, ரீபர்த் ஐடி. உங்க பேர்ல சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு உண்டான அமௌண்ட்டும் கொடுத்து ஒரு ரீபர்த் ஐடி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா நிறுவனத்திலும் ரீபர்த் ஐடி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பாக்குறதுக்கே நமக்கு 6 மாசமா 1 வருஷமா ஆயிரும்.
சரிங்களா. ஆனா இங்க அப்படி இல்லை. 2வது ரவுண்டுலயே நமக்கு சிஸ்டம் வந்து அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுக்குது. நம்ம பேர்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு அந்த 1000 வச்சு நம்ம பேர்ல பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுதான் இந்த ரீபர்த் ஐடியோட விஷயம். அதனால புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பான்சர் ஹெல்ப்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, இது அற்புதமான விஷயங்க. சரிங்களா. இது ஸ்பான்சர் உங்களை வந்து யார் இந்த சிஸ்டத்துக்குள்ள இணைச்சாரோ அந்த ஸ்பான்சர் வந்து கடவுள் மாதிரிங்க. ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம வந்து இந்த வாய்ப்பை நம்ம பெற்றிருக்க முடியாது. சரிங்களா. அவருக்கு ஒரு 500 ரூபா சிஸ்டம் கொடுத்துருது. சரிங்களா. மொத்தமா ப்ராஃபிட் இதுல இந்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டு முடியும் போது உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ டோட்டலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 500 ரூபாய் பெற்றுக்கொண்டீர்கள். 2வது ரவுண்டா 2000 ரூபாய் பெற்றுக்கொண்டீர்கள். டோட்டலா 2500 ரூபாய் நீங்க கையில வாங்கிட்டீங்க. சரிங்களா. கிடைச்சிருச்சு, உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ சிஸ்டம் ஒரு விஷயம் சொல்லுது என்ன அப்படின்னா, நீங்க 2500 ரூபாய் வாங்கிட்டீங்க. சரிங்களா. சிஸ்டத்துக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணுமா பண்ணக்கூடாதுங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லியுமே அன்றாட நம்ம எவ்வளவு விஷயம் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம், ரெக்கமெண்டேஷன் பண்றோம். அங்க போ நல்லா இருக்கும், சாரி அங்க நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஜென்ஸ் வந்து பேண்ட் ஷர்ட் நல்லா இருக்கு, அங்க போய் எடுங்கன்னு சொல்லி சொல்றோம். எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா. அப்படிங்கும்போது இவ்வளவு நல்ல சிஸ்டத்தை பத்தி நமக்கு ஒரு 2500 ரூபாய் வருமானமும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் 2 நபர்கள் வந்து இணைக்க சொல்லுது. நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க. 2 நபர்கள் நீங்க நினைச்சா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நினைக்க முடியும். அது 5 நிமிஷத்துக்கு உங்களால கொண்டு வர முடியும். ஆனா 2000 வாங்கிட்டு நீங்க 2 நபர்கள் வந்து கண்டிப்பா இணைக்க சொல்லுது. அது நீங்க செஞ்சுட்டா போதும். ஓகேங்களா. வெரி குட் நண்பர்களே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 3வது லெவல் என்ன அப்படின்னா, 8 நபர்கள் வந்து 2500 ரூபாய் தலா உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்போ உங்க அக்கௌண்ட்டுக்கு 20000 வரும். அந்த 20000த்துல வந்து நீங்க அடுத்த அப்கிரேடுக்கு 10,000 நீங்க கட்டுறீங்க. சரிங்களா. 10,000 அப்கிரேடு கட்டிடுறீங்க. அப்புறம் குளோனிங் ஐடி பாருங்க நண்பர்களே, இதுலயும் 2000 காட்டுது. என்ன சார் இது 2000 காட்டுது அப்படின்னா, உங்க பேர்ல திருப்பியும் மறுபடியும் சிஸ்டம் ஜெனரேட் பண்ணி 2 ஐடி ஃப்ரீயா கொடுக்குது. அதுவும் உங்க பேர்ல தான் நீங்க போடுறீங்க. வேற யார் பேர்லயும் போட வேண்டாம். உங்க பேர்லயே 2 ஐடி போட்டுக்கிறீங்க. 2வது லெவல் ஒரு ஐடி வந்துருச்சு ஃப்ரீயா. 3வது லெவல்ல சிஸ்டம் 2000 கொடுத்துருக்கு. ஸோ 2 ஐடி உங்க பேர்ல போட்டுறீங்க. வெரி குட். ஓகேங்களா. ஸ்பான்சர் இன்கம் பாருங்க, நமக்கு அருமையான இந்த வாய்ப்பு கொடுத்த நபருக்கு ஒரு 2000 ரூபாய் வந்து சிஸ்டம் கொடுத்துருது. நம்ம கொடுக்க வேணாம், சிஸ்டம் கொடுத்துருது. ஓகேங்களா. நமக்கு நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு முடியும் போது 6000 ரூபாய் அவங்க நண்பர்கள். டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய் கிடைச்சது. 2வது லெவல்ல 2000 ரூபாய் பெற்றுக்கொண்டோம். அதுல ஒரு ஐடி ஃப்ரீயாவும் வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். ரீபர்த் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு ஐடி ஃப்ரீயா வந்துருது. 1 ரூபா கூட செலவு பண்ணல. ஃப்ரீயா சிஸ்டம் கொடுக்கறது, ஐடி போட்டுட்டீங்க. அதே மாதிரி 3வது லெவல்லையும் 2 ஐடி உங்க பேர்ல கொடுக்குது சிஸ்டம். அது மட்டும் இல்லாம 6000 உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலா 8500 ரூபாய் நீங்க ப்ராஃபிட்டா ரிசீவ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். அடுத்த லெவல் பார்க்கலாங்க. அடுத்தது 4வது லெவல் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 16 நபர்கள் வந்து தலா 10,000 அனுப்புவாங்க. அப்போ உங்களுக்கு 1,60,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். சரிங்களா. 1,60,000 வரும்போது யாருக்கா டொனேஷன் கொடுக்கணுமா சார், அடுத்த அப்கிரேட் இருக்கா சார்னா கிடையாது. 0. ஏன்னா நம்ம சிஸ்டம் வெறும் 4 லெவல் வச்சிருக்காங்க. 2, 4, 8, 16 முடிஞ்சது. ஏன்னா இது 2x2 மேட்ரிக்ஸ் நடக்குது. சரிங்களா. சீக்கிரம் வந்து பேமெண்ட் கொடுத்துருது. அப்ப அடுத்த லெவல் இல்லாதனால யாருக்கும் நீங்க நன்கொடை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 0. சரிங்களா. சரி சார், இது என்ன சார் 5000 ரூபாய் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திருப்பியும் அடுத்தது இந்த லெவல்ல 5000 ரூபாய் வந்து 5 ஐடி நமக்கு ஃப்ரீயா கொடுக்குது சிஸ்டம். நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. 5 ரீபர்த் ஐடி. செகண்ட் லெவல்ல 1 வாங்கினீங்க, 3rd லெவல்ல 2 வாங்கிட்டீங்க, 4th லெவல்ல 5 ஐடி. ஸோ டோட்டலா 8 ஐடி உங்க பேர்ல ஃப்ரீயா சிஸ்டம் கொடுத்துருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு 8000 நம்ம கிட்ட கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் டோட்டலா ஃப்ரீயா 8 ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா. வெரி குட். அடுத்தது ஸ்பான்சரில் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் அவங்க உங்களுக்கு யாரு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சிஸ்டம் 10,000 கொடுத்துருது. சரிங்களா. வெரி குட். அப்போ நிகர லாபம் பாத்தீங்கன்னா 1,40,45,000 ரூபாய் நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வரும். நம்ம அந்த காசை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 1,53,500 ரூபாய். நண்பர்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கொடுத்த நன்கொடையா கொடுத்த ஒரே ஒரு தடவை 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு எத்தனை மடங்கு வருதுன்னு பாருங்க. 1,53,500னா கிட்டத்தட்ட 153 டைம்ஸ் வருதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பேங்க்குக்கு போய் கேளுங்க, அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, இன்சூரன்ஸ்ல போய் கேளுங்க. சார் நான் 1000 ரூபாய் டெபாசிட் பண்றேன் சார், எனக்கு எவ்வளவு சார் கொடுப்பீங்க, எவ்வளவு மேக்ஸிமம் சார் கொடுப்பீங்க அப்படின்னா, குறைஞ்சது அந்த 1000 ரூபாய் நீங்க பிக்ஸட் டெபாசிட்ல 7 வருடங்கள் அல்லது 8 வருடங்கள் வந்து நீங்க அந்த பணத்தை எடுக்க கூடாது. பாண்டு போட்டுருவாங்க. சரிங்களா.
8 வருஷம் வெயிட் பண்ணாதான் உங்க தொகை 2000 ரூபாய் கிடைக்கும். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2000 வாங்குறதுக்கு 8 வருஷம் தவமா கிடக்கணும். சரிங்களா? ஆனா இங்க சிஸ்டம் என்ன சொல்லுது? நீங்க செலுத்திய 1000 ரூபாய் உங்களுக்கு 1,53,500 ரூபாய் கொடுக்குதுன்னா, இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க நண்பர்களே. இது அற்புதமான வாய்ப்பு நண்பர்களே. எல்லாரும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு நீங்க செயல்படணும். சும்மா ஏனோ தானோன்னு வந்து உடனே ஜாயின் பண்ணணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. விஷயத்த தெரிஞ்சு நீங்க உள்ள வந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இது வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகலாம் நண்பர்களே. நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. சரிங்களா? அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு ஐடி அதாவது பெர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 3 அப்கிரேட் தான். ஃபர்ஸ்ட் அப்கிரேட் 1500, 2வது அப்கிரேட் 2500, 3வது அப்கிரேட் 10,000 ரூபாய். சோ இந்த 3 அப்கிரேட் தான் நம்ம பண்றோம். 4வது அப்கிரேட் நம்ம எதுவும் பண்றதில்ல. ஆனா நமக்கு சிஸ்டம் எவ்வளவு குடுக்குது? 1,53,500 ரூபாய் குடுக்குது நண்பர்களே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு ஃப்ரீயா ஐடி குடுத்துச்சு பார்த்தீங்களா? 8 ஐடி நமக்கு குடுத்திருக்கு. அந்த 8 ஐடி எனக்கு அமௌண்ட் வருமா சார் அப்படின்னா, அமௌண்ட் கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐடிக்கு நீங்க 1,53,500 ரூபாய் வாங்கிட்டீங்கன்னா, அடுத்த ஐடி கண்டிப்பா சிஸ்டம் குடுக்கும் இல்லைங்களா? குடுக்காம போகாதுல்ல. அப்ப குடுக்கும்போது உங்களுக்கு 12,00,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. சரிங்களா? ரைட். வெரி குட். அடுத்தது இந்த 8 ஐடி சும்மா இருக்காது. அந்த 8 இன்டு 8 மடங்கு ஆகும்போது உங்களுக்கு 64,000 ஐடியா மாறிடும். அப்போ உங்களுக்கு தொகையானது 98,00,000 ரூபாய் கிடைக்கும். நண்பர்களே, இது எல்லாமே சாத்தியம். எல்லாத்துக்கும் பொறுமை வேண்டும். செல்வராஜ் சார் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த தொகை உங்களுக்கு வரும். இன்னைக்கு போட்டு நாளைக்கு சார் 1,50,000 லட்சம் எப்ப சார் கிடைக்கும் அப்படின்னா, பேங்க்ல நீங்க கேட்ட பக்கம் எல்லாமே உங்களுக்கு 8 வருஷம் வெயிட் பண்ணது நீங்க 2,000 வாங்குறீங்க. இங்க 1,53,500 ரூபாய் சிஸ்டம் தரேன்னு சொல்லும்போது நம்ம மக்களுக்கு அவசரம். சார் என்ன சார் 10 நாள் ஆச்சு சார், 15 நாள் ஆச்சு சார், 1 மாசம் ஆச்சு சார், சார் நாளைக்கு வந்துருமா, 1,50,000 நாளைக்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி நண்பரை யார் நண்பர்களை கொடுப்பாங்க? யோசிங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதா இது கிரவுட் ஃபண்டிங், கிரவுட் வர வரதான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஏன்னா இப்போ ஒரு 300 350 ஐடி தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா நமக்கு மொத்தம் வந்து 13,000 ஐடி கிராஸ் ஆயிருக்கு. ஒரு 10% வந்து ஒர்க்கிங் கிளாஸ் வந்தா கூட ஒரு 1,300 பேர் வேலை செய்யணும். 1,300 பேர் தலா ஒரு ஐடி எடுத்தா கூட ஒரு நாளைக்கு 1,300 ஐடி கம்பல்சரி வந்தே ஆகணும் நண்பர்களே. ஆனா நமக்கு வர்றது பாத்தீங்கன்னா 300 350 ஐடி வருது. சரிங்களா? அப்ப 350 ஐடி வரும்போது நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த டைம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன் நண்பர்களே, ஒரு வருஷம் ஆகட்டுமே, நம்ம வெயிட் பண்ணுவோமே. ஏன்னா அங்க போய் 1000 ரூபாய் கட்டி 8 வருஷம் வெயிட் பண்றதுக்கு அதே 1000 ரூபாய் இங்க வந்து போட்டுட்டு நீங்க வந்து ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு தப்பு ஒண்ணும் கிடையாது இல்ல. எவ்வளவு கிடைக்குது? 1,53,500 ரூபாய். அந்த விஷயத்தை எல்லாரும் ஆழமா மனசுல பதிஞ்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, நமக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ சிறப்பு அம்சங்கள் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்த நண்பர்களே. என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு தடவை தான் உதவி செய்யறீங்க. 1000 ரூபாய் ஒரு டைம் மட்டும் தான் பண்ண போறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஸ்பான்சர் ஒருத்தரை நீங்க ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டம் எவ்வளவு கொடுக்குது அப்படின்னா 12,500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அது ரெகுலரா உங்களுக்கு வரும். ரீபர்த் ஐடிக்கும் அதே ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. அதுக்கு ரீபர்த் ஐடிக்கு உங்களுக்கு இல்லைன்னு சிஸ்டம் சொல்லல. மெயின் ஐடிக்கும் அதே தொகை உங்களுக்கு வந்து சேரும். 8 ரீபர்த் ஐடிக்கும் 12,500 உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு நண்பர்களே. அது மட்டும் இல்லாம உங்க ஐடி 1,53,000 ரூபாய் உங்களுக்கு வர்ற மாதிரி அந்த 8 இலவச ஐடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் இந்த விஷயம், இந்த சிஸ்டத்தோட மெயின் பிளஸ் பாயிண்டே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேங்க்ஸ் அண்ட் ஸ்பான்சர் இன்கம் இருக்கு நண்பர்களே. இது வந்து எல்லா இதுலயும் இருக்கும். நம்ம சிஸ்டத்துலயும் வந்து ரேங்க்ஸ் அண்ட் ஸ்பான்சர் இன்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்க, ஒரு ஊக்கத்தொகைங்கிற ஒரு இதுல வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் ஒரு 2 நபர்கள்ல வந்து கண்டிப்பா நீங்க இதுல இணைச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி நீங்க வந்து சப்போஸ் ஒரு 12 பேர் உங்களோட டைரக்டா வந்து 12 பேர்த்து இணைச்சிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குது சிஸ்டம். என்ன அப்படின்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங். சரிங்க சார், சிஸ்டம் ப்ரொமோட்டர் நான் ஆயிட்டேன், எனக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரும்போது உங்களுக்கு தொகையானது 1,50,000 உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. சரிங்களா? அதே மாதிரி 2வது ரவுண்டு வரும்போது 12 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 3வது ரவுண்டு வரும்போது 96 லட்ச ரூபா வரும் நண்பர்களே. இதுக்கு எல்லாத்துக்குமே கால தாமதம் இருக்கதா செய்யும். டைம் 2 வருஷம் ஆகலாம் அல்லது 3 வருஷம் ஆகலாம். கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இந்த தொகை எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அவசரப்படக்கூடாது. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அது தகுந்த மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு பணம் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2வது என்ன ரேங்க் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நீங்க 12 பேர் கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டீங்க. கூட ஒரு 13 பேர்த்த மட்டும் சிஸ்டம்க்கு கொடுத்து நீங்க டைரக்டா ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட் கொடுக்குது. சரிங்க சார், சிஸ்டம் மேனேஜர்னா என்ன சார், எனக்கு என்ன சார் லாபம் அப்படின்னீங்கன்னா, முதல் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு 3,12,500 நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. 2வது ரவுண்ட்ல 25 லட்ச ரூபா ரிசீவ் பண்ணுவீங்க. 3வது ரவுண்ட்ல 2 கோடி ரூபா வரும் நண்பர்களே. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த 3வது கிரேட் இருக்கு. அது என்ன அப்படின்னா சிஸ்டம் ஹெட். சிஸ்டம் ஹெட் ஆகுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி 25 பேர்த்த டைரக்ட்டா இணைச்சிருக்கீங்க. கூட ஒரு 25 நபர்கள் வந்து டைரக்ட்டா இணைச்சீங்கன்னா, ஸோ 50 பேர் டைரக்ட்டா ஆவாங்க. அப்போ அந்த 50 பேர் இணைக்கிறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6,15 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 2வது ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, 50 லட்ச ரூபா இந்த சிஸ்டம் குடுக்குது நண்பர்களே. அதே மாரி 3வது ரவுண்ட்ல 4 கோடி ரூபா கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டைரக்டர். இது வந்து ஃபைனல் பொசிஷன் இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி 50 டைரக்ட் குடுத்துட்டீங்க. கூட ஒரு 50 டைரக்ட் நீங்க குடுக்கும்போது, வெறும் 100 ஐடி டைரக்ட்டா குடுக்கும்போது, உங்களுக்கு சிஸ்டம் டைரக்டர்ங்கிற ஹையஸ்ட் போஸ்ட் உங்களுக்கு குடுத்துடுறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, முதல் ரவுண்டுல 12 லட்ச ரூவா கிடைக்கும். 2வது ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, 1 கோடி ரூவா கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 8 கோடி ரூவா கிடைக்கும் நண்பர்களே. இது வந்து ரொம்ப கேட்சியான பாயிண்ட். உங்களுக்கு வந்து 100 பேர் மட்டும் போட்டா போதும். நமக்கு வந்து ஒரு WhatsApp நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா செல்லுல, ஒரு எப்படியும் குறைஞ்சு ஒரு 2000, 3000 பேர் இருப்பாங்க. இந்த 3000 பேத்துல ஒரு 100 பேர்த்த நம்ம கொண்டு வர முடியாதா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கல்யாணம் வச்சிருக்காங்க அப்படின்னா, என் பொண்ணு கல்யாணங்க, என் பையன் கல்யாணங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கட்ட போய் நம்ம போய் பேசினோம்னா, "சார் எனக்கு யாருமே தெரியாதே சார். 2 பேர் சேர்த்தணுமா சார்? ஐய்யய்யோ! ரொம்ப கஷ்டம் சார்" அப்படிம்பாங்க. "சரிங்க சரிங்க மேடம். உங்க பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கீங்களே, எவ்வளோ மேடம் பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்கன்னா?" "5000" அப்படிம்பாங்க. அதுவும் ஆச்சரியமா இருக்கு. "ஏன் மேடம் 5000 பேர் தெரியுதுங்க, 2 பேர் தெரியாதா?" அப்படின்னு கேட்டோம்னா, "ஆமா சார். அது சொந்தக்காரங்க சொந்த பந்தம்லாம் இருக்கு இல்லீங்களா? எல்லாத்துக்கும் வைக்கணும் இல்லையா?" அப்படிம்பாங்க. ஆனா, உன்னோட கல்யாணத்துக்கு வந்து 5000 பத்திரிக்கை அடிக்கும்போது, இவ்வளவு ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு நமக்கு குடுத்துருக்காங்க. இத பத்தி சொல்றதுக்கு ஏங்க நமக்கு கூச்சமா இருக்கு? ஏன் வெட்கமா இருக்கு? சரிங்களா? வெட்கமும் படக்கூடாது, கூச்சமும் படக்கூடாது. தெரிஞ்ச நபர்கள் அத்தன பேர்த்தையும் நம்ம சொல்லணும். சரிங்களா? இந்த அச்சீவ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா 100 பேர் அச்சீவ் பண்ணி, கிட்டத்தட்ட 180க்கு மேல டைரக்ட் ஐடி போட்ட முதல் நபர் மிஸ்டர் ராமலிங்கம் சார். அவருக்கு நான் அ பயங்கரமான சல்யூட் குடுக்குறேன். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். ராமலிங்கம் சார் தான் ஃபர்ஸ்ட் பெர்சன் நம்ம சிஸ்டத்துல, அற்புதமான சிஸ்டத்துல வந்து 180க்கு மேல ஐடி போட்டிருக்காரு. எப்படி ராமலிங்கம் சார்னால மட்டும் முடியுது? ஏன் நம்மளால முடியாது? ஒவ்வொருத்தரும் நம்ம கண்ணாடி முன்னாடி கேள்வி கேட்கணுங்க. கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நம்மளாலயும் இந்த 180 ஐடி நம்மளால முடிக்க முடியும். சரிங்களா? அந்த முடிவுக்கு வாங்க. 2ங்கிறது வந்து ரொம்ப கம்மி சிஸ்டம் சொல்றது. நமக்கு ஹையஸ்ட் நம்ம போயிட்டே இருக்கணும். கேட்கிறவங்க, பார்க்கிறவங்க எல்லாத்துட்டயும் சொல்லி நம்ம 1000 அடி, 10,000 அடி எடுக்கணும்னு ஒரு மனநிலை வந்தா தான், இதுல வந்து பெரிய அளவு அச்சீவ்மென்ட் பண்ண முடியும். நமக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வந்து கட்டுப்பாடோட தயவு செய்து இருக்காதீங்க நண்பர்களே. எல்லாத்துட்டயும் சொல்லுங்க. ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா எல்லாத்துட்டயும் சொல்லுங்க. எல்லாருமே உள்ள வருவாங்க. வாய்ப்ப குடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. எடுக்கிறது, எடுக்காதது அவங்களோட அவங்களோட விருப்பம். யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். சிஸ்டத்துக்குள்ள வந்தா, அவங்களுக்கு கடவுள் குடுத்த ஒரு பாக்கியம் இருந்தா மட்டும் தான், இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு குடுத்திருக்கு. இந்த பாக்கியம் இருக்கு அப்படின்னா தான், அவங்க உள்ள வர முடியும். இல்ல அப்படின்னா வேண்டாம். நோ, நோ, நோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள விட்டுருங்க. அடுத்த ஆள போய் பாருங்க. எவ்வளவோ பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து ஒருத்தரையும் நம்ப வேண்டாம். ஓ! இன்னைக்கு கார்த்திக் பார்த்தோம். கார்த்திக் வேணான்ட்டாரா? அடுத்து சம்பத் பார்த்தோம். அவரு வேணான்ட்டாரா? நெகட்டிவ் ஆயிறாதீங்க. அடுத்து 3வது ஒரு ஆள போய் பாருங்க. ஆளுகள் வந்து நெறைய வாய்ப்ப குடுக்கறது தான் நம்ம வேலை. வர்றது அவங்க தான் முடிவு பண்ணணும் நண்பர்களே. எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி வர வைப்போம். நம்மளும் அதே அளவுக்கு நம்ம நெறைய என்ட்ரீஸ் நம்ம கொண்டு வந்து குடுக்கலாம். சரிங்களா? எல்லா கம்பெனிலயும் ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். நம்ம சிஸ்டத்துல வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதே மாரி இருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு மொபைல் நம்பருக்கு வந்து ஒரே ஒரு ஐடி தான் போட முடியும். நீங்க மித்த கம்பெனி நெறைய கம்பெனில பார்த்திருப்பீங்க, ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஐடி போடலாம் சார், 100 ஐடி போடலாம் சார் அப்டின்பாங்க. சரிங்களா? ஆனா இங்க வந்து தேவையே இல்ல. ஏன் கன்ஃபார்ம். அப்டின்னா ஒரு கேள்வி வரும். ஏன்னா ரீபர்த் ஐடிங்கிறது வந்து சிஸ்டம் ஃப்ரீயா குடுக்குது. நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஐடி 8 ஐடி ஆகுது, 8 64 ஆகுது, அப்புறம் 512 ஐடி ஆகுது. இதெல்லாம் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆகுது. சரிங்களா? நம்ம பணம் வந்து நம்ம திருப்பி நமக்கு யாரும் கலெக்ஷன் பண்ண போறது நம்ம குடுக்க போறதில்ல. சரிங்க. ஒரு தடவ தான் ரூ. 1000 குடுத்துருக்கோம். சரிங்களா? மீண்டும், மீண்டும் யாரும் உங்ககிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. ரூவா கேட்க போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னதானே ஒரு தடவ தான் நீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியே போதுமானது. நாளைக்கு ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷங்கும்போது, உங்க கையில ஒரு 200 ஐடி, 300 ஐடி இருக்கும். ரீபர்த் ஐடி. 300 ஐடி நீங்க மெயின்டெயின் பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது நண்பர்களே. அதுக்கு 2 பேர்த்த நீங்க வந்து வேலைக்கு வைக்கணும். ஒரு ஆபீஸ் இருக்கணும். 2 பேர்த்த உட்கார்ந்து வச்சு
ஏன்னா நீங்க தான் பிரச்சனை மாட்டிக்குவீங்க. அதுல ஒரு ஐடி போடுங்க நண்பர்களே, அதே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால அதான் எங்க சிஸ்டம் சொல்லுது, சரி ஒரு ஐடி போதும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒருத்தரை வந்து இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா தயவு செய்து அவங்கள வந்து நீங்க சொல்லி பிளான் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ள கொண்டு வந்து இந்த மீட்டிங்ல உட்கார வைங்க. மீட்டிங் வந்து விடிய காலை 4:30 மணியிலிருந்து மீட்டிங் கண்டினியூஸ் நடக்குது. 4:30 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நண்பர்களே. அதே மாதிரி காலையில 9 மணி, மதியம் 12 மணி, சாயங்காலம் 3 மணி, இரவு 6 மணி, இரவு 7:55. இத்தனை மீட்டிங் நடக்குது. இத்தனை மீட்டிங்கும் நீங்க யூஸ் பண்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து டீச்சர்ஸ் டீம்ல முடிவு எடுத்து நாங்க வந்து நடத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ உங்க வேலையை நாங்க ஈஸியா நாங்க பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஆனா நீங்க உட்கார வைக்கிறது கஷ்டப்படுறீங்க. சரிங்களா? ஜஸ்ட் உங்க லிங்க் நம்ம சிஸ்டம் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி அதை டச் பண்ணி உள்ள வர சொல்லுங்க, உட்காருவாங்க. அவங்க இமிடியேட்டா ஒரு 2-3 இது மீட்டிங் பார்த்தாங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிடுவாங்க. அதனால தயவு செய்து யாரையும் வந்து மீட்டிங் வராம நீங்க என்ட்ரி எடுக்க வேணாம். எல்லாத்தையும் மீட்டிங் உட்கார வைங்க. அதே மாதிரி சொல்லி கொடுங்க, இதுல என்னென்ன இருக்கு, ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு, உள்ள சென்ட் ஹெல்ப் எங்க இருக்கு, ரிசீவ் ஹெல்ப் எங்க இருக்கு, எப்படி டேஷ்போர்ட் ஓபன் பண்றது, ப்ரொஃபைல் எங்க இருக்கு, எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வாங்க நண்பர்களே. ஒரு ஐடி கூட டீஆக்டிவ் நெகட்டிவ் ஐடி இருக்கக்கூடாது நண்பர்களே. நல்லா ஒரு ஆணித்தர முடிவு எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, கூட 20 ரூபா. இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாது நண்பர்களே. வெறும் 20 ரூபா. அந்த 20 ரூபா எதுக்கு அப்படின்னா மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஜூம் மீட்டிங்லாம் இது பண்ணணும், அதுக்கு வந்து 20 ரூபா வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுல ஒரு சிறிய தொகை தான். அதுக்கு 20 ரூபா வந்து பின்னுக்கு நீங்க வந்து கொடுக்கணும். ஸோ 1020 ரூபா தான் நீங்க கொடுக்குறீங்க, கொடுத்து இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? அடுத்தது இதுல வந்து என்னென்ன வேணும் சார் எனக்கு ஜாயின் பண்றதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட முழு பெயர், அதாவது பேங்க்ல வந்து எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பெயர் வந்து முழுசா கொடுத்துருங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரா இருக்கணும். 9 நம்பர் 11 நம்பர்லாம் இருக்கக்கூடாது நண்பர்களே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 டிஜிட் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணி நீங்க கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட கூகுள் பே நம்பர், போன்பே நம்பர், பேடிஎம் இருந்தால் பேடிஎம் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். அல்லது சார் எனக்கு வந்து கூகுள் பே மட்டும் தான் சார் இருக்குன்னா கூகுள் பே மட்டும் கொடுங்க. சரிங்களா? இல்ல எல்லாத்தையும் போட்டுற வேண்டாம். சரிங்களா? அப்படி தயவு செய்து பண்ணிடாதீங்க. போன்பே இருந்தா போன்பே மட்டும் கொடுங்க. இல்ல சில பேடிஎம் மட்டும் இருக்குன்னா பேடிஎம் மட்டும் கொடுங்க. சரிங்களா? பாக்கி 2 பிளாங்க் விட்டுருங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பர் என்ன இருக்கோ அது கரெக்டா அந்த 10 டிஜிட் போடுங்க. அப்புறம் 20 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. 1000 ரூபா நீங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஸோ 1020 கொடுத்து நீங்க உங்க ஐடியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பான்சர் சப்போர்ட் இப்படிதான் இருக்கும் நண்பர்களே. நீங்க 1020 ரூபா உங்க ஸ்பான்சர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா தெளிவா உங்க பேரு, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுக்கும்போது அவர் எல்லாம் பக்காவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவர் வந்து யாருக்கு அனுப்பணுங்கிறது இந்த மாதிரி தான் வரும், ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப்ல வந்து யார் பேர் இருக்கோ அவங்களுக்கு ஜிபே நம்பரோ போன்பே நம்பரோ இருக்கும். அவங்களுக்கு முதல்ல நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணி சார் இந்த மாதிரி பாலசுப்ரமணியன் பேசுறேன், உங்களுக்கு வந்து நான் 1000 ரூபாய் அனுப்பணும், இந்த ஜிபே நம்பர் உங்ககிட்ட இருக்கா, என்ன வச்சிருக்கீங்க, ஜிபேவா போன்பேவா என்னன்னு கேட்டு உங்ககிட்ட அந்த இது இருக்கான்னு பார்த்துட்டு அதுலதான் நீங்க அனுப்பணும். ஜிபே நம்பர் இருக்கிற இடத்துல போய் நீங்க போன்பே அனுப்பக்கூடாது. நீங்க தெரியாம இல்ல போன் பேசாம நீங்க அனுப்பக்கூடாது. இது நிறைய சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்க நண்பர்களே. ஒரு தடவை நீங்க போன் பண்ணி கேளுங்க, கேட்டுட்டு தான் அந்த தொகையை நீங்க அனுப்ப வேண்டும். சரிங்களா? இப்படி வந்து நீங்க போட்டுக்கணும். இந்த 1000 ரூபாய் வந்து அனுப்புறீங்கன்னா கீழே எழுதிக்கணும் உங்க நம்பரு டு யாருக்கு அனுப்புறீங்க அவங்களோட அந்த நம்பர் போட்டுக்கணும். சரிங்களா? போட்டு 1000 ரூபாய் நீங்க சென்ட் பண்ணணும். ஐடி நம்பர் போட்டுக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸ்பான்சர் மட்டும் இந்த மாதிரி ஷோ ஆகும். அவங்க வந்து நீங்க அனுப்பிச்சிட்டு நீங்க பேசாம இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்பான்சர் வந்து திருப்பி இன்னொருக்கா கால் பண்ணி சார் உங்க தொகையை வந்து கூகுள் பேல அனுப்பிச்சிட்டேன், நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்களா கேட்கணும். சார் கையோட எனக்கு அப்ரூவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க? அவங்க சப்போஸ் டிராவலிங்ல இருந்தா யாரையும் நீங்க கம்பல் பண்ண வேண்டாம். சரி சார் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவங்க டிராவல் இல்ல சார் பண்ணி தான் ஆகணும் தயவு செய்து சொல்லாதீங்க நண்பர்களே. கொஞ்சம் பொறுமை வேண்டும். சரிங்களா? ஒரு ½ அன் ஹவர் நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க. சரிங்களா? அவங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம், இல்ல ஏதோ மீட்டிங்ல இருக்கலாம், டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டு இருக்கலாம். அதனால கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்க. அவங்க கிட்ட திருப்பி கேட்டு இது வந்து நீங்க வாங்கிக்கோ. இந்த பச்சை கலர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அப்ரூவல் ஹெல்ப் இருக்கு இல்லைங்களா, இதை ஜஸ்ட் அவர் பிரஸ் பண்ணாருன்னா உங்களுக்கு அந்த ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். இவ்வளவு நண்பர்களே. அப்ப ஐடி வந்து ஓப்பன் ஆயிரும் இமிடியேட்டா. ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப தெளிவா உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்கள் இதுல வந்து நுணுக்கமா என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இதுல இருக்கு, சிஸ்டம் என்னென்ன சொல்லுது, சரிங்களா, நமக்கு எப்படியெல்லாம் வருமானம் வருது, வாய்ப்புகள் எப்படியெல்லாம் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த சிஸ்டத்தை பத்தி, இந்த பிபிஐ ஸ்பீட் கேஷ்னா என்ன அப்படின்னு
தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிவு உங்க கையில். திருப்பி திருப்பி சொல்றேன் நண்பர்களே, நீங்க தான் இப்போ 20 நிமிஷம் வந்து காது கொடுத்து உங்களோட மனசு இங்க வச்சு நீங்க கேட்டிருக்கீங்க. வீட்ல உங்க வீட்டுக்காரர் கேட்கல, உங்க வீட்டுக்கார அம்மா கேட்கல. சரிங்களா? நீங்க கேட்கும்போது முடிவு யாரு நண்பர் எடுக்கணும்? நீங்க தான் எடுக்கணும். சரிங்களா? சரிங்க சார், நான் வீட்டுக்கார அம்மாட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதே சரிங்க சார், வீட்டுக்காரர் வரட்டும், 10 மணிக்கு வருவார், வந்து பேசி சொல்றாங்களா சொல்ல வேண்டாம். நீங்க முடிவு இப்ப எடுங்க. ரைட்டு, இது சிஸ்டம் நல்லா இருக்கு, 1020 நாங்க இமீடியட்டா கட்டுறன்னு முடிவு எடுங்க. நல்ல முடிவா இருக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி தரேன். அது மட்டும் இல்லாம இந்த 1020 வந்து நீங்க இமீடியட்டா நீங்க வந்து உங்களுக்கு யார் இங்க அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு இமீடியட்டா சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சிஸ்டம் வந்து இப்ப க்ளோஸ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா விடிகால் 6 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா 8 மணிக்கு மேல ஓப்பன் ஆகுறது இல்லை. ஏன்னா லேடிஸ் நிறைய இருக்கிறதுனால, அன்வான்டட் கால்ஸ் வரதுனால அது சிஸ்டம் வந்து 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க. காலையில விடிகாலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு யாரு புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க இந்த மீட்டிங்க்கு, புதுசா யாரு உட்கார்ந்து இருக்கீங்களோ அத்தனை பேருமே நல்ல ஒரு முடிவு எடுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க ஃபேமிலியில கிடைக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி தரேன். முடிவெடுத்து உங்களுக்கு யாரு இங்க இன்வைட் பண்ணாங்களோ அவங்களுக்கு உடனே கால் பண்ணி 1020 அவங்களுக்கு கூகுள் பே, போன் பே கேட்டு அவங்களுக்கு ரூபா அனுப்பிச்சிருங்க. உங்களோட தெளிவான பேர், செல் நம்பர், ஜிபே, போன்பே அத்தனை விளக்கம் நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு காலையில சைட் 6 மணிக்கு ஓப்பன் ஆனானையும் இமிடியேட்டா உங்க ஸ்பான்சர் ஐடி போடுவாரு. உங்க பேர்ல ஐடி போட்டவனே ஆக்டிவேஷன் பண்ணி டேஷ்போர்ட் ஓபன் பண்ணி அந்த ஐடியோட லிங்க், சரி, www.speedcash.co.in அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புவாரு. யூசர் நேம் அனுப்புவாரு, அதே மாதிரி பாஸ்வேர்டு அனுப்பிச்சிடுவாரு. அது வந்து எல்லா வேலையும் ஸ்பான்சரோட சேர்ந்தது அவர் பண்ணி கொடுத்துருவார். நண்பர்களே, இமிடியேட்டா சிஸ்டத்துல நீங்க ஜாயின் பண்ணி எல்லாருனாலையும் எல்லா விஷயம் பண்ண முடியும்ட்டு எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அனைத்து புதுசா வந்தவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த அருமையான இந்த பேசுறதுக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்த நண்பர்கள் மற்றும் பிபிஏ ஸ்பீட் கேஷ் லீடர்ஸ் பெருமக்கள், உறவினர்கள் அனைத்து பேருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பிபிஏ ஸ்பீட் கேஷ் சார்பாகவும் இன்று நம்முடைய மீட்டிங்கில் கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களின் சார்பாகவும் உங்களுக்கு பொன்னான என் மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கக்கூடிய ஒரு செஷன் இனிமேல் எப்பயாவது ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம சந்தேகத்தை சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது புதிதாக வந்த நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பான்சரை கேளுங்கள், அல்லது அதுக்கு மேல் உள்ள நண்பர்களை கேளுங்கள். அங்கேயும் தெளிவு கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய தலைவர்களை கேளுங்கள், நிச்சயமாக வழிகாட்டுவார் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் சார். தேங்க்யூ. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे।